நண்பர்களே, சீனாபுரம் மாட்டுச் சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி ஜோடி கிடாரி வந்துட்டு விலை வந்து 65,000 சொன்னாங்க. இது வந்து ரெண்டுமே இன்னும் பல்லு போடலை. ரெண்டும் வந்து நல்ல டாப் குவாலிட்டியில் இருந்துச்சுங்க. 65,000 விலை சொன்னார். நம்ம வந்துட்டு கேட்டோம், நண்பருக்கு கேட்டோங்க. அப்புறம் விலை படியில் அப்புறம் விட்டாச்சு. இது வந்து நல்ல தரமான கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், கொம்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல கிளிக்கொம்பு சூப்பராக இருந்துச்சு. அந்த கொம்பு வந்து கொஞ்சம் பெருங்கொம்பாக வரும், இது வந்து கிளிக்கொம்பில் இருந்துச்சு. ரெண்டுமே நண்பருக்கு தான் கேட்டோங்க, குளித்தலை கேட்டோம். அப்புறம் விலை படியில் அப்புறம் விட்டாச்சு. ரெண்டுமே நல்ல தரமான கிடையாதுங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா நெரசனையில் பார்த்திங்கன்னா ஒரு 65,000 நம்ம விலை சொல்லலாம். அந்தளவுக்கு தரமான கிடையாதுங்க. நல்ல பெருங்குட்டாக வரும் கிடேரி. இந்த கிடேரி மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாம். அதனால் இந்த மாதிரி தரமான ஜெர்சி கிடாரிகள்லாம் வேணும்னா நீங்கள் சீனாபுரம் வந்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் அனுசரித்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. அதே இந்த 2 கிடாரிகளும் விற்பனை ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம என்ன விலை கேட்டோன்னு இது சொல்லிகிட்ருக்க வேண்டாம். அதனால் நான் சொல்லலை. இந்த மாதிரி தரமான கிடாரிகள்லாம் சூப்பர் கிடாரிகள்லாம் இங்கே சீனாபுரத்துக்கு வருதுங்க. மெயினாக வெளி மாவட்டங்களில் இருந்திங்கன்னா ஒரு முறை வந்து பாருங்கள். விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஜெர்சி கைக்கறவை மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வாரம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாயிலேருந்தே இருந்துச்சுங்க. இதே ஜெர்சி கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 10,000 இருந்துச்சு. இந்த வாரம் கைக்கறவை மாடுகளும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருச்சுங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் ஒரு கைக்கறவை மாடு எடுத்தோம், ஜெர்சியில் ஒரு கைக்கறவை மாடு எடுத்தோம். அது பாருங்கள், வீடியோ வரும் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், ஜெர்சி மாடு, ஹெச்எஃப் மாடு எல்லாமே கைக்கறவை மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய மக்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி கிடாரிகள், கைக்கறவை மாடுகளும் அதிக அளவில் இன்றைக்கி விற்பனைக்கு நிறைய வந்துருந்துச்சிங்க. எல்லாம் பாருங்கள் எப்படி கிடாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா படன்னு விற்பனை அதிக அளவில் விற்பனை ஆயிடுச்சுங்க. இந்த வாரம் அதாவது நல்ல விலைக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை அனுசரித்து கொடுத்தவங்களுக்கு டக்குன்னு விற்பனை ஆயிடுச்சுங்க. நண்பர்கள், இந்த கிடாரி பார்த்திங்கன்னா 35,000 விலை சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 பல்லு போட்டுருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம கேட்டோம், நமக்கு விலை படியில் அப்புறம் விட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து எடுத்துட்டாங்க. 28,000 ரூபாய்க்கு விலை முடிஞ்சிருச்சுங்க. இந்த கிடாரி நல்ல கிடாரிங்க, நல்ல தெளிவான கிடாரி. நண்பர்களே, ஃபஸ்ட்டு இருந்த கிடாரி வந்து 28,000 ரூபாய்க்கு விலை முடிஞ்சிச்சு. இந்த கிடாரி பார்த்திங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க, 22,000 ரூபாய்க்கு விலை முடிஞ்சிச்சு. இந்த கிடாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழப்பாக இருக்கிறனால அந்த விலைக்கு விலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி கிடாரிகள்லாம் நல்லா கறவை இருக்குங்க. நல்லா கொஞ்சம் உடசிலாக தான் இருக்குது. அதனால் நல்லா கறவை வரும். அந்த மாதிரி கிடாரி தான் இதுவும். நண்பர்களே, அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா கொடுமுடியிலேருந்து வராருங்க. ஏற்கனவே நம்ம அண்ணனுக்கு வந்து கைக்கறவை மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். அவருக்கு அந்த மாடு வந்து இப்போ கன்று போட்டுருச்சுங்க. மறுபடியும் அண்ணா முன்னாடி வாங்க. மறுபடியும் வந்து இப்போ ஒரு கைக்கறவை மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த கைக்கறவை மாடு வந்து கடை முளப்புங்க. என்ன ஒரு 3 ஆணித்து இருக்குங்க. 32 ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க. நல்ல பெருங்குட்டு 32,000 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், மாடு மடி செட்டுலாம் சூப்பரான மடி செட்டு தான். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம எடுத்து கொடுத்த மாடு வந்து கன்று போட்டுருச்சு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா, இப்போ நம்ம ஏற்கனவே கைக்கறவை மாடு எடுத்துருக்கோம். அந்த மாடு இப்போ வந்து கன்று போட்டுச்சுங்களா? கன்று போட்டு பால் கறந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து ஒரு மாடு வேணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்திருக்கீங்க, எடுத்தாச்சு. உங்களுக்கு விலையெல்லாம் பரவாயில்லையாண்ணா? இன்றைக்கி சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருந்த மாதிரி இருந்துச்சுண்ணா? சுமாராக இருக்குது. பரவாயில்ல, அப்படிதானுங்கண்ணா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. கைக்கறவை மாடு, கண்குட்டி வேறு வேணும்னா சாய்குரு மகாராஜாவுக்கு தேடுங்க, நல்லா வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் அடுத்து வேணுனாலும் வாங்க, நம்ம நல்லபடியாக வாங்கிக்கலாங்கண்ணா.
நண்பர்களே, இந்த வாரம் கைக்கறவை மாடுகள் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் தாங்க அதிகமாக வந்துருந்துச்சு. ஜெர்சியில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஆனால் ஹெச்எஃப்பில் நல்ல நல்ல மாடுகளாக அதிக அளவில் வந்துருந்துச்சுங்க. டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா பல்லு பாக்கியில் நிறைய மாடுகள் வந்துருந்துச்சு. ஒரு 4-5 மாடுகள் டெஸ்ட்டில் வந்துருந்துச்சு கைக்கறவை மாடுகளை பொறுத்தளவுக்கு. இந்த வாரம் வந்து கைக்கறவை மாடுகளில் நல்லா சூப்பர் மாடுகளாக தாங்க வந்துருந்துச்சு. நல்லா செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. நண்பர்களே, இந்த கிடேரி பார்த்திங்கன்னா 7 மாத சினைங்க. பல் வந்து 3வது பல். விலை வந்துட்டு 72,000 சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 55,000 கேட்டோம், கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா 65,000 மேலே கேட்டால் தான் தருவேன் அப்படின்ட்டாங்க. அதனால் எடுக்க முடியாமல் போச்சுங்க. இந்த கிடேரி 7 மாத சினையில் இருக்குங்க. நண்பர்கள், இந்த கிடேரி பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க. நல்ல பெருங்கூட்டு, ஹைட் வெயிட்டாக இருந்துச்சு. இந்த கிடேரி வந்து 4 மாத சினைங்க. ஆனால் வந்து பல் 4 பல். விலை வந்து 70 ரூபா சொன்னாங்க. 65 ரூபா வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த கிடேரி நல்ல கிடேரி. நண்பர்கள், இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. அதாவது திருச்சி, துறையூர், அப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பூர், பொள்ளாச்சி, அப்புறம் கோயம்புத்தூர், நிறைய மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. ஐயா, இது வந்து 40,000 வாங்கியிருக்கீங்களா? பல்லுங்க? பல்லு 4 பல்லு. ஓ, டெஸ்ட் எதுவும் இல்லை. அதெல்லாம் வாங்கிடுது. ஆனால் கிடேரி நல்லா இருக்குது. 4 பல்லு. பணம் 40,000. பாருங்க நண்பர்களே, 40,000 வாங்கியிருக்காரு. 4 பல்லு. கிடேரி நல்ல இருக்குது, தெளிவாக இருக்குங்க. ப்ரீடு கொஞ்சம் பேட்ச் தான் இல்லை, ஆனால் ப்ரீடு நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், கைக்கறவை வந்து இந்த அண்ணன் வாங்கியிருக்காரு. விலை 40,000 வாங்கியிருக்காரு. மடி செட்டு நல்லாயிருக்கு. இந்த மடி வந்து ஓரையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு ஓரையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மடி போட்டிருப்பாங்க. மடி போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி ஓரையாக இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. மாடு நல்ல தரமான மாடுங்க. நல்ல ஹைட் வெயிட் இருக்குது. நல்லா சூப்பரான மாடுங்க. இது பாருங்கள், அண்ணன் வந்து 32,000 வாங்கியிருக்காரு. ஆனால் பல்லுனா கடமுளப்பா? கடமுளப்பு. என்ன பால் ஒரு 4 நாள் 3 வருமா? 4 லிட்டர் வரும்னு சொல்லிக்கிறோம். 4 நாள் வரும். 32 வாங்கியிருக்கீங்க. சரிண்ணா. மாடு நல்ல நெட்டு நிலை இருக்குங்க. ஹைட் வெயிட் இருக்குது. மடி செட்டு இருக்குது. இது பாருங்கள், மடி இலக்கம் பாருங்கள், எப்படி மடி இலக்கம் இருக்குது பார்த்தீங்களா? மாடு நல்ல கறவை இருக்குங்க. பால் நரம்பு தாரையும் இருக்குங்க. நரம்பு தாரை நல்ல நரம்பு தாரையாக இருக்குது. தோல் வந்து நல்ல டைட் இருக்கக்கூடாதுங்க. நல்ல இலக்கமாக இருந்துச்சுன்னா தான் மாடு நல்ல கறவை வருங்க. பாருங்கள், சென்னையில் இருக்குது. 47,000 சொல்கிறாங்க. கிடேரி நல்லா இருக்குது. அதாவது கிடேரிங்கிற கைக்கறவைங்க. நல்ல பெருங்குட்டு கிடேரி கைக்கறவைங்க. நல்ல வெயிட்டில் இருக்குது. 4 மாதம் சென்னையில் இருக்குது. இது பாருங்கள், கிடேரி வந்து 25,000. இன்னும் பல்லு போடல தானே தலைவா? பல்லு போடல. 25,000 வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரீடு கொஞ்சம் கிராஸ் தாங்க. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிடேரி பரவாயில்லைங்க. 25,000 வாங்கியிருக்காங்க. நல்ல மொட்டையில் தாங்க இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல மாடுங்க. பாருங்கள், மாடு நல்ல பிரம்மாண்டமான மாடுங்க. நல்ல ஹெவி சைஸில் இருக்குது. மாடு வந்து நல்ல பெருமாடுங்க. மாடு விலை வந்து முன்ன பின்ன சொல்கிறாங்க. ஆனால் வாங்கி கட்டிட்டாங்க. என்ன 40 ரூபாய்க்கு மேலே தாங்க வாங்கியிருப்பாங்க. மாடு நல்ல மாடாக இருக்குது. நண்பர்களே, இந்த கிடேரியும் பார்த்திங்கன்னா 6 மாதம் சினைங்க. பல் வந்து 2 பல்லுங்க. விலை வந்து 61,000 சொல்கிறாங்க. முன்ன பின்ன அனுசரித்து கேட்டால் தரேங்கிறாங்க. ஆனால் விலை வந்து 61,000 சொல்கிறாருங்க. பாருங்க, கிடேரி நல்ல கிடேரிங்க. ஆனால் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதான். விலை வந்து ஒரு 50 ரூபாய்க்கு உள்ளே தான் கேட்க முடியுங்க. நண்பர்கள், இந்த மாடெல்லாம் பாருங்கள். எல்லா மாடுகளும் பார்த்திங்கன்னா
கைக்கறவை மாடுகளும் இருக்குது, கிடாரிகளும் இருக்குது. இதெல்லாம் வந்து சிந்தாமணி பிரீடுங்க, சிந்தாமணியிலேருந்து கொண்டு வர மாடுகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நாளைக்கு செனை பண்ணிட்டிங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனையாகுங்க. ஒரு 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் விற்பனையாகும். அதனால் கடைப்பல் முளைப்புங்கிறனால நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க, பல்லு பாக்கியில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடைப்பல் முளைப்புனாலுமே பார்த்திங்கன்னா கருங்கல் பாளையத்துலலாம் 80 ரூபா, 90 ரூபா, 1 லட்ச ரூபா அந்த மாதிரிலாம் விற்பனை ஆகுது. அதனால் கைக்கறவை மாடுகளில் கடைப்பல் முளைப்பு தாராளமாக எடுக்கலாங்க. நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.